முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. முஸ்தபா அவர்கள் இஸ்லாமியர் தீவிரவாதின்னு 5 முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீலி கண்ணீர்லாம் வெடிச்சுக்கிட்டு இல்லை. சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தரவுகள் இருக்குதா பேசுறது, பாயிண்ட் இல்லை, பயிற்சி பத்தலை, பூரா அப்ரெண்டிஸ் சொன்னால் கோவம் வரும். அப்ரெண்டிஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மடைமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்கிறது யாரோட பாஷை, யாரோட மொழி? ஏதோ அவரோட கடைக்கண் பார்வை உங்கள் மேலே படணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். இன்னும் கன்றாவினே தெரியல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. நேற்று வரையிலும் நல்லா இருந்தார் அமைச்சர் ராஜ்மோகன். அடிக்க பாய்ஞ்சாரு பாருங்க பேரவைத் தலைவர். யார் அங்கே அடிக்க பாய்ஞ்சாங்க? ஐயா நிர்மல்குமார், ஐயா ஆதவர்ஜினாலாம் காலையில் வரும்போதே சாமி முன்னாடி நின்று சாமி 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 பாயிண்ட்டுக்கெலாம் பேசக்கூடாது, இன்றைக்கி எப்படியாச்சும் நல்லா ஒரு வில்லங்கமாக ஏழரை பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வாங்கி இப்படி வேண்டிக்கிட்டு வருவாங்க போது. என்னைக்கு ஒன்று ஒரு புள்ளி விவரம், ஒரு தரவு, ஒரு விஷயம். திருப்பி தங்கத்தரசு வெயிட்டாக ஒன்று வச்சாரா திருப்பி எந்த லாட்ரி மருமகனுக்காக இப்போ நீங்கள் ஏர்போர்ட் பார்க்குறீங்க, நான் பேசவான்னு எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இது? பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியது பொதுக்கூட்டத்தில் பேசுங்க ஐயா. சட்டமன்றத்தில் போயிட்டு கொழாடி சண்டை மாதிரி பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ பத்திரிகையில் போடுறாங்க. அதெல்லாம் காசு கொடுத்தா போடுவாங்க பத்திரிகையில். யார் வியூக வகுப்பாளரும் வேலை பார்த்து நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியில் சொன்னால் சொந்த தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதுக்கு நலன் குறித்து பேசல. கீழே ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே போய் ஐடி கார்டு கொடுத்தீங்க, என்ன நடக்குது இது சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டோம்னா உங்கள் கட்சியில் தூக்க முடியாது. பச்சையாக கேட்குறாப்புல, உங்கள் கட்சினா காசு கொடுத்து வாங்க முடியாத கட்சியா அப்படின்றாரு. மை வாங்கினாலும் கேட்குறாரு அவரு. அப்போ என்ன அர்த்தம்? நாண்டுக்கிட்டு சாவலாம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முஸ்தபா அவர்கள் மதுரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இஸ்லாமியர் தீவிரவாதின்னு 5 முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க திமுக. நீங்கள் இஸ்லாமியர் பாதுகாவலர்னு சொல்லி நாடகம் ஆடாதீங்கன்னு சொன்னது தான் அவையில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு திமுகவின் தாண்டி திமுக கூட்டணி கட்சியிலான தமிழ்மன் அன்சாரி அவர்கள் பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேராசிரியர் ஜிவா அவர்கள் பதில் சொல்கிறாரு. உண்மையிலே அப்படி பேசினாங்களா திமுக? இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்களா சட்டசபையில்? என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு பதிவை திராவிட கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு நாளும் அப்படி பண்ணது கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அடிப்படையில் அண்ணா தான் ரெண்டுத்துக்கும் ஃபவுண்டேஷன். ஒன்று அறிஞர் அண்ணாவே ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியில் மதவாதத்துக்கோ எல்லாமே ஒன்று தான். அதாவது எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டவர் தான் அறிஞர் அண்ணா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ன்றது அவரோட பாடம். அதை ஏற்றுக்கிட்டவங்க தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஆகட்டும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் ஆகட்டும். அதே அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் அந்த வழியில் இருந்துலாம் போகலை. இன்னொன்றுங்க, இஸ்லாமியர்ன்றவங்க யார்? நம்ம குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்க. நம்ம சொந்தம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரே குடும்பம். இந்த குடும்பத்தில் தனி கொடுத்தணும் போன மாதிரி அவங்க மார்க்கம் வேறு சாமியை கும்பிட அவங்க போகிறாங்க. முன்னாடி கும்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு சாமியை கும்பிடுறாங்க. ஒரு சிலர் சாமியை மாற்றி கும்பிட்றாங்க. ஆனால் இனம் அப்படின்றது ஒன்று, மொழின்றது ஒன்று. இந்த பிரிவினைவாதம் என்பது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் கிடையாது, இனிமேல்ட்டு வரப்போகிறது கிடையாது. அங்குன்றுமா இங்குன்றுமா ஏதோ பைத்தியக்காரனுங்க ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் வரும்பொழுது பேரவைத் தலைவர் எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் இருந்திருக்கிறார் அந்த பதவியில். அதுக்கப்புறமா உங்களுக்கு தனபால் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயா அப்பாவு இருந்திருக்கிறாரு. அப்புறம் இப்போ ஐயா ஜேசிடி பிரபாகர். இந்த 4 பேருக்குமே அரசியல் சாசனமும் அடிப்படை அறிவியல் அரசியல் ரெண்டுமே தெரியும். எதை எவ்வளோ அனுமதிக்கலாம், எதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடத்தை தினந்தோறும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க தாவேக்கா. அவங்களோட அந்த பயிற்சி இல்லது, அதாவது அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ராமா கம்பெனி வேலையை பண்ணிட்டு புதிதாக வந்தவங்க அவைக்கு அப்படின்னு அறியாமையில் பண்ணுறாங்களா இல்லை வேணும்னே பண்ணுறாங்க? இதை மற்றவங்க பண்ணுறாங்கன்னா வேறு. எனக்கு அவர் அருமை நண்பர், எனக்கு அவர் மீது எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருக்குது, முஸ்தபா அவர்கள் மீது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் வெற்றியை நான் நினச்சி சந்தோஷப்பட்டதும் இருக்குது. பிடிஆர் எப்படி பிடிஆர் மாதிரி ஒரு ஆள் தோற்று போனாதுன்னு நினச்சி யோசிச்சதும் இருக்குது. அப்போது அதுக்கு அடிப்படையில் என்னங்க,
ஓட்டு போட்ட மக்களை ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசித்து பார்க்க மாட்டீங்க? மதுரை மத்தி மீனாட்சி அம்மனை கும்பிட்றவர் யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த இடத்துல மதுரை ஆன்மீக மண். அங்கே வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிற ஒரு கலாச்சாரமும் இருக்குது. அப்படி இருந்த ஒரு மண்ணில் வந்து உங்களை யாருன்னா ஒரு சிறுபான்மையினராவோ இல்லை ஒரு இஸ்லாமியரோ யாருன்னா உங்களை பார்த்துருந்தா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா? அப்போது மக்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை, மக்கள்கிட்ட இல்லாத ஒரு நோயை நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து 5 வாட்டி அதை பதிவு பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது என்னை பார்த்து யாரோ ஒருத்தர் நான் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இருக்குன்னா, அதை வந்து பொதுவெளியில் வந்து நான் ஒரு 10 வாட்டி சொல்கிறேன்னா, முதல்ல என்ன நானே கேவலப்படுத்திக்கிட்டு, என் இனத்தை கேவலப்படுத்திக்கிட்டு, என் அடையாளத்தை தரைக்குறைவாக ஆக்கிக்கிறதுக்கு சமம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறேன்னு வச்சுக்குவோம். புரியுதா? என்னை வந்து ஏதோ வந்து ஒரு கிண்டல் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அதை நான் போய்ட்டு ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அது அப்போ தான் ஆடு மாடு மேய்ப்பவர்களை பற்றி ஏதோ வந்து ஒரு கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒருத்தர் வந்து அதாவது புரிதல் இல்லாமல் தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகியோ இல்லை அங்கே பேசுகிறதோ அது சட்டமன்றம் அதுக்கு இல்லை. இதான் அவருடைய கன்னி பேச்சு வர இல்லைங்க. அவர் வந்து நல்ல அனுபவசாலி. அவர் வந்து டிடிவி தினகரனோட இருந்திருக்கிறாரு, அதிமுகவோட ஒரு சில தலைவர்களோட பயணம் பண்ணியிருக்கிறாரு, சசிகலா அவர்களோட பயணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்சி நடத்துகிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மீது வந்து ஒரு இப்போ நான் இருக்க இடத்துல தான் அவருமே வீடு அவருக்கு. முஸ்தபா பாய் அப்படின்னா எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற நிறைய இடத்துல அவருக்கு நல்ல பேர். ஏதோ வந்து அவர் மாற்றி பேசணுட்டுலாம் இல்லை. அவரை பொறுத்தவரையிலும் இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ரவுடி பசங்களோடு சேர்ந்து பழக்கிறது, அந்த மாதிரி இல்லை வந்து மணல் குவாரி இல்லை வைன் ஷாப்பில் போய் காசு கேட்குறது, லாட்ஜிங்லலாம் போய் பணம் வசூல் பண்ணுறது, ஆளை விட்டு அனுப்புறது, கட்டடம் கட்டுறது, பெட்டிஷன் போடுறது. ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேடுகெட்ட அரசியலை பண்ணாத ஒரு நல்ல மனிதர் தான் முஸ்தபா, நான் அறிந்தவரை. ஆனால் இன்றைக்கி அவர் அவையில் நடந்துக்கினது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு, கண்ணியம் இல்லாத பேச்சு. இது கண்ணியம் எது? காய்தே வழியில் நாங்கள் அரசியல் பண்ணுறோன்னு பேசிட்டு, அப்போ என்ன உங்களுக்குலாம் என்ன இங்கே நடக்குது? அப்போ இங்கே ஏதோ மூளை செலவை நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி வீடியோ எதுக்கு ஐயா? யாரோ சரி ஒரு சிலர் அது அவர் சொல்லக்கூடிய அந்த வலி வேதனை எனக்கு புரியுதுங்களா? எவனோ ஒரு 4 பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான், அது சொன்னன்றதால நம்ம அதுவாயிருவோமா? இல்லை அதை பேரவையில் பதிவு பண்ணுமா? இல்லை எங்கே வந்து திமுகவில் யார் வந்து அப்படி சொன்னாங்க, இல்லை அதிமுகவில் யார் அப்படி சொன்னாங்க? அங்கே இருக்கிறது 3 கட்சிக்காரங்க, பெரிய கட்சிக்காரங்க. அதிமுகவில் சொல்லியிருக்கணும், இல்லை திமுகவில் சொல்லியிருக்கணும். சொன்னா இந்த 2 பேரை தான் நீங்கள் குறி வச்சு சொல்லணும். இந்த 2 கட்சி தான் உங்களுக்கு எதிர். நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் அரசியல்வாதி. விசிகாவில் பேசியிருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க, காங்கிரஸில் பேசியிருந்தால் பேச மாட்டீங்க. தூக்கத்தில் கூட கம்யூனிஸ்ட் சார்ந்த தலைவர்கள், நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், கம்யூனிஸ்ட்காரங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இதே சத்தியத்தை என்னால் வந்து திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களோ இல்லை அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்களோ பேசியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை கலைஞர் அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ அதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க இது எப்படி நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிற கதைங்க இது? யோசிக்காமல், அதாவது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, முதல்வர் விஜய் பேசுறது கிடையாது. அதனால் பேசி பாட்டு பாடி கோவமாக நடித்து எதையோ ஒன்று பேசி அவரோட குட் புக்ஸில் போனோம். திருப்பி எதனா அமைச்சர் மாதிரி யார் கவனத்தை இருக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அதே அந்த மண்ணாங்கட்டி தான் நடக்குது. அவையாது வர வர மாண்பு இருக்குதா? அதில் எதனா மரியாதை இருக்கா? சொல்லாததை சொன்னோம் கொண்டோம் அப்படின்னு பேசும்போது அவங்க போராட்டம் பண்ணுவாங்களே. இப்போ திமுகலையும் சிறுபான்மையினர் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறாங்க. அதிமுகலையும் சிறுபான்மையினர் இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறாங்க, கட்சியில் பெரிய பொறுப்புலலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்மகன் ஹுசேன், அதுக்கப்புறமா வந்து அன்வர் ராஜா, ஆவடி நாசர், ரஹீம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எம்எம் அப்துல்லா, மஸ்தான். யார் இவங்கெல்லாம்? இல்லை யாருன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகலையா, அமைச்சர் ஆகலையா? ஒருவேளை முதலமைச்சர் ஆகலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் சொந்தமாக கட்சி நடத்தணும். முஸ்லீம் லீகோ, மனிதநேய மக்கள் கட்சியோ, அதுக்கப்புறம் தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா பேராசிரியர், இவங்கெல்லாம் யார்? ஷானவாஸ், ஆளூர் ஷானவாஸ். யார் இவங்கெல்லாம்? சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு இனத்தையே, நான் வந்து பிறப்பால் இஸ்லாமியர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நபிகள் சொன்ன விஷயத்தில் எனக்கு நிறைய விஷயத்தில் உடன்பாடு இருக்குது. நான் அந்த விஷயத்தெல்லாம் நேசிக்கிறவன். நான் புதுக்கல்லூரி படித்தவன் ஒண்டி கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க. என் அண்ணன் தம்பியை பற்றி, என் நட்பை பற்றி எப்படி இப்படி பேசலாம்? இவரோ நண்பர் தான், அது வேறு விஷயம்.
இவருக்கு யார் அந்த உரிமையை கொடுக்குறது? அந்த மதத்தில் அந்த இனத்தில் பிறந்திருந்தால் தான் அதுக்காக பேசணும், அதுக்காக வந்து கேள்வி கேட்கணும்னு கிடையாது. யார் வேணால் கேட்கலாம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் மை இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அரசியல் சாசனம் சொல்லுது. ஏதோ வந்து அவரோட கடைக்கண் பார்வை உங்கள் மேலே படணும் அப்படின்ற ஒரு காரணம் ஆசை இருக்குதோ இன்னும் கன்றாவினே தெரியல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. நேற்று வரையிலும் நல்லா இருந்தார் அமைச்சர் ராஜ்மோகன். இந்த நோய் அவரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுருது. ஒரு ஆவேசமாக பேசணும், கோபமாக பேசணும், அடிக்க பாய்ஞ்சாரு பாருங்கள் பேரவைத் தலைவர்ன்றாரு. யார் அங்கே அடிக்க பாய்ஞ்சாங்க? சபாநாயகர் நோக்கி வந்து கோரிக்கை வைக்கிறார். அவர் சபாநாயகரை நோக்கி கிட்ட வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அந்த சபாநாயகருக்கு தனபால் அவர்களோட மேஜைக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. மேஜை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க தெரியுங்களா? போய் உட்காந்தார் இல்லையா? போய் உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுவோம். பேரவைத் தலைவராக இருக்கிறதுக்கே இல்லைன்னு உட்காரத்துக்குலாம் முயற்சி பண்ணாங்க. குத்தாட்டம்லாம் போட்டாங்க. உட்காந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேரவைத் தலைவர் அடிக்க வராருப்பா, நாங்கள் புறப்பட்டு வந்தோம்னா அவ்வளோதான் போதும் இப்படியே பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. லட்சணமாக கண்ணியமாக ஒரு கட்சியினுடைய அரசியல் ஆளுமையாக இருந்தாப்புலையா இல்லையா? இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். என்னென்ன பேசியிருப்பாங்க? இதே திமுக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி திமுக இருக்கும்போது தான் அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. 89 சீட்டு இருந்தப்போ அவங்களையும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாரும் வந்து இந்த மாதிரி நீலி கண்ணீர்லாம் வெடிச்சிக்கிட்டு இல்லை. சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தரவுகள் இருக்குதா பேசுறதுக்கு? பாயிண்ட் இல்லை, பயிற்சி பத்தலை, பூரா அப்ரெண்டிஸ் சொன்னால் கோபம் வரும். அப்ரெண்டிஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மடைமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்கிறது யாரோட பாஷை, யாரோட மொழி? பிரதமர் மோடி, ஆர்எஸ்எஸ்ஸு, அமித்ஷா அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, புரிதல் இல்லாமல் அப்படின்னு ஒரு பார்வை எடுத்தால், அதே பார்வையை முஸ்தபா பாய் நீங்கள் பேசுகிறீங்களே, தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்த உங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு சரி இப்படி பண்ணுறீங்களே, என்ன விதத்தில் நியாயம்? அன்பாக கேட்குறேன், நான் உரிமையில் கேட்குறேன். அஸ்லாம் அலைக்கும் சொல்கிறோம், திருப்பி பதிலுக்கு வஸ்லாம் அலைக்கும் வாலைக்கும் அஸ்லாம்ன்றோம். எதுக்கு சொல்கிறோம்? பார்க்குறவங்களெல்லாம் வந்து இன்ஷா அல்லா மாஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாகன்னு வாழ்த்துறாங்க. எதுக்கு பெரியவங்க வாழ்த்துறாங்க? நல்லா இருங்க, நிம்மதியாக இருங்க, அமைதியாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, இதுதானே சொல்லுது மதம். அப்போ நீங்கள் என்ன பரப்புறீங்க? எதுக்கு அந்த மதவாத அரசியல் வந்து இங்கே இதெல்லாம் வந்துங்க இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அங்கே ஒருத்தர் இப்படியே உக்காந்துக்கிறாரு. என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் இப்படி கை கட்டி இப்படி உக்காந்தாருன்னா அப்படியே இருப்பார். அதனால் யார் நல்லா பயங்கரமாக கத்தி பேசுகிறோமோ, யார் நல்லா ட்ராமா பண்ணி பேசுகிறோமோ, யார் நல்லா சிம்பத்தி என்னென்ன சாங்கு வைபு யார் நல்லா பண்ண முடியுமோ அவர் நம்மளை ஏற்றுக்குருவார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி பேசினா தான் அவரும் திரும்பி பார்க்குறாரு. ஒரு எம்எல்ஏ வந்து எனக்கு லவ் ஃபெயிலியரு இங்கே வந்து உட்காந்துருக்குன்னு சொன்னோன்னா அப்போ திரும்பி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஏதாவது பேசினா தான் அவர் என்ன பண்ணுறது? அவர் அப்படி இருக்கிறாரு. இதே வந்து ஏடா கூடமாக பேசுனாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாலாம் இருந்தால் பதவி போயிடும். சட்டமன்றத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து பேசணும். அதிமுக காரங்க எனக்கு நல்லா தெரியும், பயந்து பயந்து பேசுவாங்க. அமைச்சரை வந்து இப்போ இதே விஜயபாஸ்கர் பேசியிருப்பார், ஒரு சில நேரத்தில் வெற்றிவேலு பாடியிருப்பார். ஒரு 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 கலைநயம் இருக்கும், அது ஒரு இருக்கும், தரந்தாழ்ந்து போய் பேச மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து பாத்ரூமில் உக்காந்துருந்தார் அப்படின்றாரு. என்ன இது இவருன்னா போய் பார்த்தாரா? இல்லை இவருக்கு வேலை என்ன? பாத்ரூமில் யார் உக்காந்துக்கிறாங்கன்னு பார்க்குறதா ஒரு அமைச்சர் வேலை? எதுக்கு பண்ணீங்க? கரண்ட்டு பிரச்சனை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு நான் வேணால் எழுதி கொடுக்குறேங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு நிர்மல்குமாரையும் செந்தில் பாலாஜியும் உட்கார வச்சு சப்ஜெக்ட் பேச சொன்னீங்கன்னா செந்தில் பாலாஜி 10 ரவுண்டு விட்டிங்கன்னா 9 ரவுண்டில் பேடி அடிப்பார், நாக் அவுட்டு அடிச்சு போட்டு போயினே இருப்பார் விவாதத்தில். அதை எதிர்கொள்ள தெம்பு திராணி இல்லாமல் செந்தில் பாலாஜி எங்கே பேசிட போகிறான்றதுக்கோசரம் பண்ண வேலை தான் அது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் 8 லட்சம் வந்தது 11 லட்சம் வாங்கினீங்க, 13 லட்சம் வாங்கினீங்கன்னு சொல்கிறீங்களே, நடவடிக்கை எடுங்க. ஏன் உங்கள் போலீஸ் என்ன பண்ணுது? 100 நாளாக என்ன கோலி விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா? வழக்கு பதிவு பண்ணுங்க, விசாரிங்க. காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது. என்ன பண்ணுறீங்க காவல்துறையை வச்சுக்கிட்டு? அப்போ இதெல்லாம் மடைமாற்ற வேலை. நான் என்ன சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கையை சுத்தம். நான் எங்கேயுமே நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்து பாருங்கள், எங்கனாச்சும் நான் சொல்லியிருப்பேனா? எனக்கு அது தேவை கிடையாது. அவர் மீது வித்த விமர்சனங்கள் வந்து மற்ற அரசியல் ஆளுமைகள் வச்சது. ஸ்டாலின் அவர்களே அவர் மோசமான அரசியல்வாதி பேசியிருக்கிறாரு. அதிமுகவில் இருக்கிறவங்களே அவர் மோசமான, நான் அதுக்குள்ளே அதனால இதை பேசுறதுனால அதை நியாயப்படுத்துறதுன்னு கிடையாது. ஆனால் சப்ஜெக்டுன்னு வரும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரில சாமி, பேந்த முழிக்கிறீங்க பாதி பேர். வேற ஒரு கேள்வி கேட்டால் வேற ஒரு பதில் சொல்கிறீங்க, அவையை வந்து மடைமாற்றம் பண்ணுறீங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குதிரை பேர அரசியல் பற்றி பேசுகிறாருன்னொன்னே துண்டை காணும் துணியை காணும்னு பயந்து பதறீங்க. எதுக்கு மைக் ஆஃப் பண்ணுறீங்க? இதெல்லாம் இப்போ சரி, நான் என்ன கேட்குறேன்னா, மரியாதைக்குரிய ஐயா சபாநாயகர் அவை குறிப்புலேருந்து நீக்கணும்னு சொல்கிறீங்களே, இஸ்லாமிய தீவிரவாதின்னு ஒருத்தர் பேசுகிறார். அவர் என்ன நோக்கத்துக்கு பேசுகிறது? அந்த வார்த்தையே தப்பு. இந்த வார்த்தையே இந்திய இறையாண்மைக்கு எதிரான வார்த்தை.
என் சகோதரி, என் இஸ்லாமிய சகோதரி, என் அண்ணன் தம்பிக்கு, என் 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 உறவுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தை தமிழ்நாட்டில் பிறந்தா எந்த ஒரு இந்துவும் எந்த ஒரு கிறிஸ்துவனும் ஏற்றுக்க மாட்டான். யாரும் எங்களுக்கு அந்த நோயே கிடையாது. மதன்ற நோய் தமிழ்நாட்டில் தமிழர்கள்கிட்ட இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஒரு சில இடத்துல போகிறேன், லோன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க வழக்கறிஞர். எனக்கு நடந்தது. அப்புறம் சொல்லி, இல்லைங்க ஐயா, நான் வழக்கறிஞர் ஒண்டி இல்லை, நான் ஒரு சில நேரத்தில் பத்திரிகையில் வேலை செய்கிறேன், இதில் எனக்கு வருமானம் வருது சொல்லி கெஞ்சி லோன் வாங்கினது உண்டு, லோன்னு அலைஞ்சி. அதனால் வழக்கறிஞர்களே தப்பாக பார்க்குறாங்க, வழக்கறிஞர்களே கட்ட மாட்டாங்க, வழக்கறிஞர்களுக்கு மரியாதை இல்லை, நான் பேச முடியுமா? என்னமோ இவருக்கு ஒண்டி தான் பத்திரிகைக்காரன் போது ஒரு இடத்துல மரியாதை இருக்குங்க, ஒரு இடத்துல மரியாதை இருக்காது. பத்திரிகைக்காரனா என்ன பெரிய ஒன்றும் வருமானம் இருக்காது, ஐடி கம்பெனி அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. இவங்களுக்குலாம் எதுக்கு பொண்ணு கொடுக்கணும்? என் ஆஃபீஸில் என் கீழே வேலை செஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து திருமணத்தப்போ வந்து செக் பண்ணும்போது வந்து விசாரிப்பாங்க தெரியுமா? அப்போ வந்துட்டு என்னை வந்து பார்ப்பாங்க, நம்ம அவங்க மேலதிகாரின்னு. ஒரு இடத்துல ஒரு பத்திரிக்காரனை விட்டு கொடுத்தது கிடையாது. நான் பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்கள். 10 பைசா மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படாதவன் உங்கள் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஒரு இனத்துலேயும் ஒரு தொழிலையும் ஒரு மதத்துலேயும் பெருமை பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும்போது நீங்கள் எதுக்குங்க எவனோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பேரவையில் நடந்துதா நடக்காதுன்னு தெரியாத விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன கூட விடுங்க. இதே முஸ்தபா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த படம் இருக்குது, இஸ்லாமிய விரோதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தடை பண்ணணும்னு இவரே போராட்டம் பண்ணார். இப்போது 3-4 வருஷம் கழிச்சு இந்த கட்சியோட எம்எல்ஏ ஆனவனே அப்படியே திமுக பக்கம் திருப்புறாரு. இவரே விஜய் முழுக்க விஜய் அவர்கள் வந்து நம்மளை பாராட்டணும். விஜய் அவர்களோட புஸ்தகத்தில் நம்ம போயிடணும். ஏன்னா என்ன பிரச்சனைனா, இந்த 108ல் நிறைய பேர் புதுசு, அவங்க அமைச்சர் ஆகிட்டாங்களே, நம்ம ஆவலையே. ஏன்னா இவங்க அமைச்சர் ஆகிட்டாங்களே, நம்ம ஆவலையே. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி. நான் எப்படி பார்த்தா முஸ்தபாக்கு எல்லா தகுதியும் இருக்குது. மேபி அமைச்சர் ஆக்கி விட்டுருந்தா கூட இப்படி பேசியிருக்க மாட்டார். ஒரு அமைச்சர் இப்படி பேசினா அது நல்லா இருக்காது, இன்னும் கேவலமாக இருக்கும். எம்எல்ஏவே பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. வேறு யாருன்னா பேசினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன முகாந்திரம் இருக்குது, எப்படி போய் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உரிமை குழு முன்னாடி போய் நிறுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவார் இவர்? யார் சொன்னாங்க சொல்லணும்ல. அதை மைக் ஆஃப் பண்ணுறாருல்ல பேரவைத் தலைவர் எல்லாருக்கும், அவர் மைக் ஆஃப் பண்ண வேண்டியதானே. எடப்பாடி பழனிசாமி மைக்குன்னு கத்துறாப்பெல்லாம் மைக்கே கொடுக்க மாட்டேன். ஏன்னா மைக்கு கொடுத்தா குதிரை பேரச்சல் பற்றி பேசுகிறாரு. இது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஏன் கோர்ட்டில் மற்றதெல்லாம் கேஸ் இருக்கிறதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாதா? சரி, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பேசிட்டாங்க, என்ன ஆகிட போகுது கோர்ட்டில்? இந்த கோர்ட்டில் கேஸ் இருக்குது நான் நிறைய வாட்டி கேட்டு புளிச்சு போயிட்டேன். அதிமுக பீரியடில் அவங்களத பற்றி எதனா கேட்டால் கோர்ட்டில் கேஸு. என்னன்னா ஏமாத்துறது. திமுக ஆட்சி காலத்தில் எதனா திமுக அமைச்சர்கள் நெருக்கடியாக இருந்தால் எதனா கேள்வினா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதை குறித்து இப்போது யோசிச்சு பண்ணேன். இப்போ அதே தான் தாவேக்கா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஏன் கோர்ட்டில் கேஸ் ஆச்சு கேட்குறாருல்ல அவர். எப்படி கீழே ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே போய் ஐடி கார்டு கொடுத்தீங்க, என்ன நடக்குது இது சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டப்பனா உங்கள் கட்சியில் தூக்க முடியாது, பச்சையா கேட்கிறாப்புல. உங்க கட்சினா காசு கொடுத்து வாங்க முடியாத கட்சியா அப்படின்றாரு. மை வாங்கினாலும் கேட்கிறாரு அவரு. அப்ப என்ன அர்த்தம்? நாண்டுகிட்டு சாவலாம். அப்போ எல்லாரையும் காசு கொடுத்து தான் தூக்கிட்டு போயிருக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குற்றச்சாட்டு வந்தது தப்பு. இந்த குற்றச்சாட்டு வந்த அளவில் தான் அவ்வளவு ஒரு மலிவான ஒரு மோசமான அரசியல் தான் நீங்கள் பண்ணுறீங்க. என்ன விதத்தில் நீங்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க? அப்புறமா இன்னைக்கு வந்து இதே மாதிரி வேற ஒருத்தர் ஐயா நிர்மல்குமார் ஐயா ஆதவர்ஜினாலாம் காலையில் வரும்போதே சாமி முன்னாடி நின்று சாமி பாயிண்ட்டுலாம் பேசக்கூடாது, இன்றைக்கி எப்படியாச்சும் வந்து நல்லா ஒரு வில்லங்கமாக ஏழ்ரை பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடு இப்படி வேண்டிக்கிட்டு வருவாங்க பொழுது. என்னைக்கு நான் ஒரு புள்ளி விவரம், ஒரு தரவு, ஒரு விஷயம், இல்லை ஒரு சிறப்பு தீர்மானத்தில் அருமையான ஒரு பேச்சு அம்மையார் பாலபாரதி வந்து பேசியிருப்பாங்க. அப்போது எதிர்க்கட்சி நிலையாக என்னன்னு தெரியல, சட்டமன்றத்தில் ஆடு மாடு கொடுத்த திட்டத்தை பாராட்டி ஒரு சில பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அங்கே பேசினது இல்லாமல் வெளியில் வரும்போது டிகேஎம் சின்னையா வந்து அமைச்சர் வராரு, பார்த்துட்டு இவங்க சீனியரில் ஒரு அமைச்சர் வரும்போது இந்த பில்டப்லாம் இருக்கும்ல, இவங்கள பார்த்துட்டு இவங்க சிரிக்கிறாங்க. அவர் அமைச்சர் நின்று வணக்கம் வச்சுட்டு அமைச்சர் பேச்சு நல்லா இருந்தது சொல்லிவிட்டு, எங்கள் ஊரில் ஒரு சில பேருக்குலாம் அந்த ஆடு மாடுலாம் கொடுத்துருக்கீங்க, பண்ணையார் மாதிரி போகிறாங்க அந்த ஆடை பிடிச்சிக்கிட்டு, இப்படி அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க நான். கம்யூனிஸ்ட்டுக்காரங்க வந்து எங்கே பாராட்டணுமோ அங்கே பாராட்டுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாராட்டுற மாதிரி எதனா பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து தண்ணி வரல அது இதுன்றாங்க. இப்போ மாரிமுத்தெல்லாம் பேசினாவே அவரை ஆஃப் பண்ணி விட்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வேற ஒன்று கூட வந்து ஒரு பார்த்தா ஒரு வம்படி சண்டை ஒன்று வளர்த்திட்டு இருந்தார் நிர்மல்குமார் G2ன்றார். சரிங்களா? சரி, போன ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்க, நீங்கள் அதிமுகவில் இருந்தீங்க, பிஜேபியில் இருந்தீங்க,
அந்த நிறுவனத்தை எதிர்த்து நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணி ஏதோ மாற்றம்னு எல்லாரும் ஏமாற்றினுக்கிறீங்க. எல்லாம் அதே தான், எல்லாரும் வந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். இவர் என்ன அப்படியே பேசிட்டார் அப்படின்னு நிர்மல்குமார் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் பற்றி அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ இன்னைக்கு அதை பற்றி பேசினார்ல, திருப்பி தங்கத்தனரசு வெயிட்டாக ஒன்று வச்சாரா திருப்பி எந்த லாட்ரி மருமகனுக்காக இப்போ நீங்கள் ஏர்போர்ட் பார்க்குறீங்க நான் பேசவான்னு எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இது? பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியது பொதுக்கூட்டத்தில் பேசுங்க ஐயா. சட்டமன்றத்தில் போயிட்டு கொழாடி சண்டை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். அங்கே வந்து அவங்கவுங்க தண்ணி இல்லைன்றாங்க, காவா தண்ணி கலந்து வருதுன்றாங்க, கரண்ட்டு பில்லு கூட வருதுன்றாங்க, வரி அதிகமாகுது, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ வாழ்வாதாரங்கள் இருக்குது. எண்ணூர் துறைமுகத்தில் மீன் செத்து நடக்குது, மீன் பிடிக்க முடியாமல் ஒரு 10 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 நாள் ஆச்சு. அதாவது வேறு எதனா ஒன்று பேசி எதனா ஒன்று திசை திருப்பி அப்படியே டைம் ஆகினு டபாச்சு அன்றைக்கி முடிச்சிடணும் பேரவையை. இப்போ எதிர்கட்சியும் எவ்வளோ நேரம் தான் அந்த 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 உக்கரமாக இருப்பாங்க அவங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் சுகரு ஒரு லெவலுக்கு மேலே பிபி வேறு வந்துருக்கும், கண்ணெலாம் இருட்டாகும் மத்தியானம் மேலே, அப்படியே டயர்டாக்கி அப்படியே இப்படியே காலையில் அப்படியே பாவலா பண்ணி வார்த்தையில் எடாக்கூடமாக பேசி கீசி பாட்டு முடிஞ்சால் பாட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் வைப்பு பண்ணுற மாதிரி பஞ்சு டைலாகு, அதுலேயும் இல்லைனா அப்புறம் சிலாவலி சண்டையை வலிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஓனுன்ற ரீல்ஸு கண்டென்ட் அன்றைக்கி ரெடி பண்ணின்னு அப்புறமா வந்து இவங்கெல்லாம் டயர்டானோன்னு நிறைய பேர் வயசானவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இது வயசு கம்மியான டீமு வெற்றின்னு தனக்குத்தானே பாராட்டி இது பண்ணிவிட்டு பேரவைத் தலைவர் வேறு இருக்கிறார் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் அவங்களே பாராட்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஏப்போ ராமங்க எதிர்ப்போரே இல்லைன்ற மாதிரி மன்றம் இதற்கு அனுமதி தெரிவித்து எல்லா தீர்மானத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் விவாதத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு கடையை சேர்த்துட்டு போயிட வேண்டியது. இதில் பெருமை வேறு, டெய்லி வந்து போகிறாங்களாம். டெய்லி வந்து போய் இப்போ பின்ன ஆகிப்போச்சு. அப்புறம் அமைச்சர் கீர்த்தனா ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ பத்திரிகையில் வந்து போடுறாங்க, அதெல்லாம் காசு கொடுத்தா போடுவாங்க பத்திரிகையில். யார் வியூக வகுப்பாளராக வேலை பார்த்து நீங்கள் இதை சொல்கிறீங்க? ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக வெளியில் சொன்னால் சொந்த தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதை பற்றி நலன் குறித்து பேசலை. தங்கத்தனரசு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தார். யாரோ வந்து பத்திரிகைன்றது யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு எழுதும், சரின்னா சரின்னு எழுதும். நீங்கள் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 1,00,000 கோடி 1,00,000 கோடிக்கு பிரேக்கப் எங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்தீங்களா நீங்கள்? இல்லை 1,00,000 கோடியில் என்ன டாட்டாவா, ஆதித்ய பிர்லாவா, HCLா, விப்ரோவா, இல்லை டைட்டனா, இல்லை ரிலையன்ஸா, அதானியா, அம்பானிங்களா, இல்லை எதனா வந்து ஒரு பெரிய பேங்க் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி HSBC HDFC அந்த மாதிரி யாருனாவா, இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்துட்டு எதனா ஆட்டோமொபைல் கம்பெனி எதனா ஹுண்டாய், நிசானு, ரெனோ, இல்லைனா வந்து உங்களுக்கு ஹீரோ மோட்டார்ஸு, டிவிஎஸ் அந்த மாதிரி யாருனாவா, இல்லை எதனா கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எதனா காசா கிராண்டு, இல்லை வந்துட்டு உங்களுக்கு பாஷ்யமு, அதுக்கப்புறம் வந்து ஜி ஸ்கொயரு, இது மாதிரி யாருனா வந்து எதனா ப்ராஜெக்ட்ஸ் எதனா கையெழுத்து போட்டாங்களா? நிறைய கம்பெனி பேர் என்னன்னே தெரியலன்றாங்க. இதுதான் பத்திரிகையாளர்கள் உள்ள விடலையா? ஆமாம், நோண்டி கேள்வி கேட்பாங்க. எதுக்கு வேணா நீங்கள் பத்திரிகைக்காரங்களே சரியில்லை, பத்திரிகைக்காரங்களே கேவலம் அப்படின்னு தொடர்ந்து பிராண்ட் வச்சு விட்டா முடிஞ்சு போச்சு இல்லை வேலை. எங்களுக்கு தேவை வைப்பு, எங்களுக்கு தேவை பேக்ரவுண்ட் மியூசிக், நாங்களே போட்டுக்கிறோம். ஒருத்தர் ஸ்க்ரீன் கேட்டார் பாருங்க, பெருசாக முதலமைச்சர் முகத்தை பார்க்க முடியல, பெருசாக ஸ்க்ரீன் போடணுமா? பெருசாக ஸ்க்ரீன் போட்டு என்ன பார்க்க போகிறீங்க? இப்படி உகான்னு இருக்க போகிறாரு. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மாதிரியே இருக்கும். ஆமாம், வீடியோ ப்ளே ஆகுதா இல்லையானே தெரியாது. அருமை சகோதரர் சாட்டை திருமுருகன் கேட்டாப்புல, ஏப்பா இப்படி போட்டுருவீங்க, அப்புறம் அவங்க போய் வம்படியாக சண்டை போடுவாங்கப்பா வீடியோகிராஃபர்கிட்ட. ஏன்னா எங்கள் அண்ணன் தோண்டி அப்படியே இருக்குது, எல்லாரும் தலையாட்டுறாங்க, பேசுகிறாங்க, கையாட்டுறாங்க, எங்கள் அண்ணன் தோண்டி இப்படியே இருக்குதுன்னு அவர் கேட்பாருன்னு அவர் பேசுகிறார். திமுக சதின்வீங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக என்ன அப்படியே தொப்புள் உறவா? எதுக்கு நியாயத்தை யாராக இருந்தாலும் கேட்பாங்க. இவர் ஏதோ ஆரவாரமாக பேசுகிறாரு, ஏஞ்சி கிஞ்சி பேசுகிறாரு அப்படின்னா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச அவர் இது எல்லை மீறி போகுது. இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு இது எங்கேயோ வெடிக்க போகுது. அவை வந்து மாண்பா நடக்கல, பேரில் தான் மாண்பு மிகுன்னு இருக்குது, மற்றபடி ரொம்ப மட்டமான பேச்சாக போகுது. இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் இதுக்கு முன்னாடி இவ்வளோ மோசமாக இல்லை. சம்டைம்ஸ் வந்து வாதம் பண்ண முடியல உங்களுக்கு வந்து இல்லைன்னா வந்து ஆபாசத்தை கையில் எடுப்பான்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரோட அவங்க பேச்சு வந்து ஆபாசமாக அருவருப்பாக போகுது. பாருங்கள், தாவேக்காவோட எதிர்நிலை என்பது வேறு. பரந்தூர் விமான நிலையம் நேற்று ரத்து பண்ணாங்க. நம்மளே பாராட்டி பேசணும்னு நினச்சா கூட அது உருது கிடையாது. 2-3 விவாதம், அதாவது எப்படின்னா எல்லாமே சூப்பர் சொல்லணும். நான் ஒரு இடத்துல சொல்லும்போது கூட சொன்னேன், அன்னபூர்ணி திட்டத்தை வந்து அன்னபூர்ணின்னா என்னென்னா அன்னத்தை அளவில்லாமல் கொடுக்குற ஒரு தாய் மாதிரி
அன்னபூர்ணினா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள், ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு பொருள் போகுது. அப்போது அன்னபூரணி சூப்பர் 6 6 சிலிண்டர் பேர் வச்சுட்டு நீங்கள் 3 சிலிண்டர்ஸ் இருந்தால் பாதிப்பூரணி 3 சிலிண்டர்னு கூட பேர் மாற்ற வைக்கலான்ற மாதிரி கூட நம்ம ஒரு நெறியாளர்கிட்ட யாருக்கிட்டனா பேசினா அதுக்கு கூட டென்ஷன் ஆகும். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.